கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன் கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே கருத்துடையே உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் தருவாய் சிவகதி தருவாய் சிவகதி திருப்பாதிரி புலியூரானே தருவாய் சிவகதி திருவாய் தருவாய் சிவகதி திருப்பாதிரி புலியூரானே திருப்பாதிரி புலியூரானே திருப்பாதிரி புலியூரானே உருவாய் பிறக்கினும் புண்ணியா புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே உனை தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்ய பாதிரி புலியோ பாதிரி புலியூற்றெழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே கடலூர்னா எல்லாருக்கும் தெரியும்.
நான் பாகவதர் பாடின திருப்பாதிரி புலியூர் தான் கடலூர். திருப்பாதிரி புலியூர் தான் கடலூர். திருப்பாதிரி புலியூர்னால கடலூருக்கு பெருமையை தவிர்த்து கடலூர்ன்ற பேரில் தேவநாத சுவாமி, திருவேந்திபுரம் தேவநாதன், திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர், இது ரெண்டும் தான் கடலூர் டிஸ்ட்ரிக்டே பெருமை. பாகவதர் என்னை பார்த்து அந்த எடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் அவர் எடுத்த உடனே எனக்கு நம்பூரை பற்றி ஒருத்தர் பாடுறாருன்னு ஒரு சந்தோஷம் வந்து நம்ம பெருமாள். ஏன்னா அந்த சன்னதி வாசல்லையே இருக்கிறவன் நான், கோவில் பிரகாரத்துலேயே இருக்கிறவன் நான், நித்தியம் அந்த பாடலீஸ்வரரையே பார்த்துன்னு இருக்கிறவன். அதில் நீங்கள்லாம் கடலூர்னு ஒன்று போகணுன்னு ஆசைப்பட்டால் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப வசதியான க்ஷேத்திரம், பிரம்மாண்டமான கோவில். மாதிரி 4 பேர் இந்த பாசுரங்கள்லாம் சொன்னால் தான் க்ஷேத்திரங்களே தெரியும் நமக்கு, இல்லாட்டா க்ஷேத்திரங்களே தெரியாது. எவ்வளவு க்ஷேத்திரங்கள் இருக்குது, சிவக்ஷேத்திரங்கள் எவ்வளவு, விஷ்ணு ஸ்ரீரங்கம் மாதிரி லட்சம் ஸ்ரீரங்கம் இருக்குது இல்லையா, அது மாதிரி லட்சம் சிவன் கோவில் இருக்குது. அதுக்கு பாவர மாதிரி தேவாரம் திருவாசகத்தில் அந்த க்ஷேத்திரம் பேரை வச்சு தான் பாட்டே பாடுறான். நம்ம டூர் மேப்பில் எல்லாம் விட்டுடுறோம். எது பிரசித்தமான கோவிலோ, கோவிலில் பிரசித்தம் இல்லாத கோவில்லாம் கிடையாது. கோவிலில் சாநித்தியம் இருக்கிற கோவில் தான் முக்கியம். எல்லா கோவில்லையும் பரமேஸ்வரன் இருந்தால் சாநித்தியம். இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் பாடினா அங்கே போய் பாடினா சாநித்தியம் நிறையா போகும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் பாகவதரை பாடினதால் எந்தெந்த க்ஷேத்திரம் பாடுறான்னு எழுதிக்கோங்க. பஜனையெல்லாம் கேட்காதீங்க, பஜனையை வந்து கிரகிச்சிக்கோங்க. பஜனை கேட்குற விஷயம் இல்லை. நான் போய் பஜனை கேட்டேன், கார்த்திக் பாகவதர் அண்ணா பாடினார்னா பஜனை கேட்குற விஷயம் இல்லை, பஜனை உள்ளே போகிற விஷயம். அவர் கேட்கணும். ஒரு டிபேட் மாதிரி, மாமா இது எந்த கோவில் மாமான்னு எழுந்து கேட்கணும். ஸ்கூலில் ஒரு பாடம் புரியாட்டா கேட்குறோம் மூலிகை. டீச்சர் நடத்திகிட்டே இருந்தால் விட்டுடுறோம்மா, டீச்சர் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க புரியலைங்கிறோம். மாமா நீங்கள் பாடினில இந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அடுத்தாண்டி அந்த பக்கம் போகும்போது க்ஷேத்திரம், அதுக்கு தான் மேலெல்லாம் வைக்கிறது. 4 க்ஷேத்திரம் பார்க்கணும், 4 இது பார்க்கணும்னு தான். அதனால் அவர் என்னென்ன க்ஷேத்திரங்கள் பாடுறாரோ முடிஞ்ச உடனே அவரே சொல்லுவார், இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பாடியிருக்கேன்னுட்டு. அதை நோட் பண்ணிட்டு அருமையான க்ஷேத்திரங்கள், க்ரௌடு இருக்காது, கும்பல் இருக்காது, விஸ்ராந்தியாக இருக்கும், எல்லாமே பெரிய பிரகாரம். அத்தனை கோவிலும் அப்படி இருக்குது. அதனால் பகவானும் முக்கியம், பஜனையும் முக்கியம். பஜனையினால் பகவான், பகவானால் பஜனை. நல்ல பஜனையில் என்ன கேட்குறோமோ அந்த இடங்கள்லாம் பார்க்கணும். மாமா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வாசிங்க. தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை, தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை, நான் தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை, தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை, தரிசிக்க வேணும்
சிதம்பரத்தை தரிசிக்க வேணும். தரிசித்த உடனுடல் கரிசை பிணி களரும். தரிசித்த உடனுடல் கரிசை பிணி களரும். பரிசுத்தமாக்குமுன் மறுசுத்தமாறவே. தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க. பக்தர் பணியுன் திரு கூத்தன் சந்நிதி. பக்தர் பணியும் திரு கூத்தன் சந்நிதி. தொழுது ஏத்தி பிறவி தூயராத்திய போதும். தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை. வேதனை அடியவர் போதனை முனிவர்கள். நாதனை கரங்குவித்தாதறிவாகவே. தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க. ஈசனே புலியூர் வாசனே. ஈசனே புலியூர் வாசனே. கனக சபேஷனே என்று நடராஜனை போற்றி. தரிசிக்க வேண்டும் சிதம்பரத்தை தரிசிக்க. தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும். ஞாலம் புகழம் அவன் மாலை அணியோ. பாலகிருஷ்ணன் தொழும் சீல பொற்பாதத்தை. பாலகிருஷ்ணன் தொழும் சீல பொற்பாதத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை நான் தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை. शंकर सदाशिव सभापते मनोहरा. शंकर सदाशिव सभापते मनोहरा.
शङ्कर सदा शिव सभापते मनोहर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर चन्द्रशेखर जटाधर उमा शङ्कर सदा शिव सभापते मनोहर शङ्कर सदा शिव सभापते मनोहर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर शङ्कर सदा शिव सभापते मनोहर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर चन्द्रशेखर जटाधर उमा महेश्वर चन्द्रशेखर जटाधर उमा नमः पार्वती पतये।